ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான ஃபைனல் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப நாளாக வீடியோ வரல, சாரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் சுவியை பற்றி உனக்கு தெரியாது, நம்மளுடைய லின்னோட பையன் சுவி தான். நீ ரொம்ப நாளாக லின்னோட பையன் யாருன்றதை நீ தேடிட்டு இருந்த. நீ அவன் கூட இருக்கிறது உனக்கு ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ என்ன பண்ணுறான்னா, சுவியோடைய அந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, சின்ன வயசு ஃபோட்டோ, அதை காமிச்சு இங்கே பாரு, இதுக்கான ப்ரூஃபை நீ தேடுன்னு சொல்கிறப்போ, நான் சரியான ஆதாரம் இல்லாமல் நான் எதையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சும்மா அவன் மேல பழி போட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுல போய் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறா. ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு சுவிக்கு இன்னைக்கு பர்த்டே, அப்படியே சுவிக்கு ஒரு கேக் வாங்கிட்டு அவன் வீட்டுல போய் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அது மாதிரி சுவிக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறான். அந்த கிஃப்ட் அவன் சின்ன வயசுல விளையாடுற ஒரு பொம்மை மாதிரி இருக்கு, கார் பொம்மை. அதை பார்த்தோன்னே அவன் ரொம்ப எமோஷ்னலா ஆறா. ஹீரோயின் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கும் எனக்கும் ஒரு டச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ சுவி உங்க அப்பா கூட அந்த ஊரை காலி பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்போ அப்பா சொல்றாரு, உனக்கு பிடிச்ச அந்த பொம்மையை போய் அப்பா எடுத்துட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுக்க போறப்ப தான் அவருக்கு இந்த மாதிரி கீழே விழுந்து இறந்து போயிருப்பாரு. இதனால தான் உங்க அம்மா கூட்டிட்டு போய் ஹீரோயின் அம்மா இருக்கிற வீட்டை காமிச்சு, இங்க பாரு, இங்க இருக்கிற சூதான் உங்க அப்பா இறப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுல பாய்சனை விதைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்லா குடிச்சிட்டு இருக்கப்போ, உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா, சூ என்னோட ஒரிஜினல் அப்பாவே கிடையாது, அவர் எனக்கு ஸ்டெப் ஃபாதர் தான், இதுவே எனக்கு ரீசெண்ட் டேஸாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் நம்மளோட சுவிக்கு கொஞ்சம் ஓகே, இவ அவங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, சின்ன வயசு ஃபோட்டோலாம் எடுத்து காமிச்சு பேசிகிட்டு இருக்கா. அவள் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபோட்டோ, அவங்க எப்படிலாம் இருந்தாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கப்போ அதெல்லாம் நம்ம சுவி பார்த்துட்டு இருக்கப்போ, எனக்கு உன் சின்ன வயசு ஃபோட்டோ இருந்தால் காமியே, எனக்கு பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொன்னோடனே நம்ம சுவியும் அவன் ஆல்பம் எடுத்துகிட்டு காட்டுறான். அதில் நம்ம ஹீரோ காமிச்சான் இல்லையா, அதே பிக்சர் அங்கே இருக்குது. இதை பார்த்த ஹீரோயினுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது, இவன் தான் அந்த லின்னோட பையன் சொல்லிட்டு. இது போக மேரேஜ் ப்ரப்போசல் வேற பண்ணிடுறான். சரி, இவன் நம்பிக்கையை நம்ம வாங்க வைக்கிறதுக்கு நம்ம இது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு, சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ப்ரப்போசலுக்கும் நம்ம ஹீரோயின் ஓகே சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல நம்மளோட சுவியோட நம்பிக்கை நம்ம ஹீரோயின் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹக் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே பே அவ குழந்தையை கொஞ்சிட்டு அவங்களோட லவ்வரோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அவர் நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறோம், நான் பார்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு குழந்தை நல்ல குணமாயி வீட்டுக்கு வந்துருச்சு. இங்க நம்மளோட சுவி உங்க அண்ணன் கிட்ட கூட்டிட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு, உங்க அண்ணன் என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்றப்போ, நிஜமா தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு ஹீரோயின் சொல்றா. அந்த ஹோட்டல்ல விட்டு வெளியே வரப்போ ஹீரோ கரெக்டா நிப்பாட்டி, என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா, நான் தான் சொன்னலையா அவன் ரொம்ப டேஞ்சர் சொல்லிட்டு அப்படின்னு சொல்றப்போ ஹீரோயின் சொல்றா, லாபமோ நஷ்டமோ அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இதுக்கு நடுவில் நீ வர வேண்டாம், எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இங்க நம்ம ஹீரோ டேரக்டா சுவி கிட்ட பேசுறதுக்கு வீட்டாண்டே வந்துட்டான். வீட்டாண்ட இது மாதிரி கண்ணாடி இறக்கி விடு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்போ, நீ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்காத, அவள் என்னை தான் லவ் பண்ணுறா, உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறப்போ, அவளை நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட வாக்கு கொடுத்துட்டேன், ஆனால் உன்னால் எதுவுமே செய்ய முடியலையே, கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நடுவில் ஏமாத்தினவன் தானே நீனு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூண்டி பேச, ஓ நீ மட்டும் என்ன நினச்சிட்டு இருக்க, அவள் சும்மா நாடகம் தான் போகிறா, அவனை லவ் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே சுவிக்கு ரொம்ப கோவம் நம்ம ஹீரோ அடிக்க, திரும்ப நம்ம ஹீரோ சுவியை அடிக்க, இப்படியே பயங்கர சண்டை போயிட்டு இருக்கு. ஹீரோயின் நிப்பாட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இங்கே சீன் கிரியேட் பண்ணுறியா, நீ எதுக்கு என் ஃபியான்சி இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்க, நான் தான் சொல்லிட்டேன்ல உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு, எதுக்காக சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்க மரியாதை போயிடு, நீ இது வரைக்கும் நீ ஏமாத்தினதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே சொல்கிறான், நீ நிறையா தடவை என் ஹார்ட்டை பிரேக் பண்ணிட்ட, இதுமாதிரி எத்தனை தடவை தான் நீ இப்படி பிரேக் பண்ண போகிற, நீ இல்லாமல் நான் வாழ மாட்டேன்னு உனக்கு 1000 தடவை சொல்லியிருக்கேன், இப்போ நீ சொன்னதை மனசில் எடுத்துக்கிறேன், இனிமேல் உன் முகத்துக்கு முன்னாடி கூட முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ ஹீரோயின் அந்த செயினை கொடுத்து, இந்தா நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போயிடுறா. அதை பார்த்து ஹீரோ பயங்கரமாக அழுகிறான். வீட்டுக்கு போய் ஹீரோவால் அழுகிய கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் ஃப்ரெண்டு கரெக்டாக கால் பண்ணுறப்போ, டே மச்சான், எனக்கும் அவளுக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாடா, இனிமேல் எங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லையாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப மனசை விட்டு போய் அழுகிறான். இங்கே ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட அவனும் நானும் டோட்டலாக எல்லாம் முடிச்சுக்கிட்டோண்டி, எதுக்கு என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோ அங்கே அந்த மோதிரத்தில் பார்க்குறப்போ ட்ரஸ்ஸஸ் லவ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு, நம்பிக்கை தான் காதல்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் பேசினது, அக்கறையாக அவனை கவனிச்சுக்கிட்டது, இதெல்லாம் நம்ம ஹீரோ கொஞ்சம் புரிய வர, இங்கே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி பயங்கரமாக திட்டுறான். அவன் என்ன பேசிட்டு வந்தா, அவன் மனசு உடைஞ்சு போயிட்டான், அது போக ஃபோன் எடுக்க மாட்டேக்கான், அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டானா அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயினுக்கு இப்போ தான் யோசனையே வருது, நீ இல்லாமல் நான் வாழ மாட்டேன், இந்த வாழ்க்கையே எனக்கு வேணா, இறந்து போயிடுவேன்னு ஹீரோ ஆல்ரெடி சொல்லியிருப்பான். அதை நினச்சி ஹீரோயின் பதறி போய் ஓட, ஹீரோ இங்கே அந்த ட்ரஸ்ட் இஸ் லவ் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை நோக்கி ஓடி வர, ரெண்டு பேருமே ஒரு இடத்துல பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே குடு குடுன்னு ஓடி ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு ஒரு வழியாக இந்த ஜோடி ஒன்று சேர்ந்துடுறாங்க.
இங்கே இது தெரியாத சுவி அவனோட இன்விடேஷனில் அழகாக வந்து சைன் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து கல்யாண வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ பேவும் உங்கள் லவ்வரும் சேர்ந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கப்போ குழந்தைக்கு வந்து வாயிலேருந்து முறையாக ஏதோ வந்துட்டு இருக்கு. இதை பார்த்த பே உடனே வந்து பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டு பே ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கா. இது மாதிரி இவன் சொல்கிறான், அவள் என் பொண்ணா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவள் என் பொண்ணாக தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நீ என்ன சொல்கிற, ஒழுங்காக புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி பே கேட்குறப்போ, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அப்போ குழந்தை பெற்றுக்கிற தன்மை எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, அதுக்கப்புறம் வந்து டாக்டர் சொல்கிறாரு, எவ்வளவோ முயற்சி பண்ணோம் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பேக்கு அப்படியே மயக்கமே வந்துடுது. தலை சுற்றி போய் விழுந்துடுறா. கரெக்டாக நம்மளுடைய சூவோட வீட்டுக்கு போய் அந்த டாக்குமெண்ட்டை தேடிக்கிட்டு இருக்கா. சூ கத்திட்டு இருக்காரு, என்ன பண்ணுற, இங்கே வெளியே போ அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு பார்த்துட்டு இருக்கா. இது எப்படி சாத்தியம், எப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் பொய்யான ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒரு உண்மையை சொல்லுவா, குழந்தையோட பேர் சௌமி வச்சுக்கலாம், சௌமி வந்து உன்னுடைய பொண்ணு தான், எப்படி டெஸ்ட் ரிப்போர்ட்டில் தப்பாக கொடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன சொல்கிறனால நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை நீ வந்து 100 டெஸ்ட் வேணா பண்ணிப்பாரு, அவள் உன்னோட பொண்ணு தான், உன் சொந்த பொண்ணு நீயே கொன்னுட்டியே அப்படின்னு சொல்கிறப்போ, என் பொண்ணை தான் நானே கொண்டுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழுகிறாரு. அதே சோகத்தில் வரப்போ ஒரு ஃபோன் கீழே தவறி விழுந்துடுது. அப்போ பார்த்தா அவங்க பொண்ணோட எடுத்த ஃபோட்டோ அங்கே இருக்குது. அப்படியே வந்து ரோட்டில் வந்து ஒரு கார் இடிக்க வர மாதிரி வருது. செத்துடலாம் சொல்லிட்டு அப்படியே நிற்கிறப்போ கரெக்டாக ஹீரோயின் வந்து காப்பாத்துறா. பயங்கரமாக அழுதுட்டு, இனிமேல் நான் எதுக்கு வாழணும், என் பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொல்லி அழுகிறப்போ, இது மாதிரி லைஃப் டைம்ன்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இவங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காப்புல. சூ இதை மாதிரி சொல்கிறப்போ ஹீரோயின் சொல்கிறா, அது வந்து நம்மளுடைய சுவியோட ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி நம்ம பேக்கிட்ட சொல்கிறப்போ, இங்கே நம்ம ஹீரோ வந்து ஒரு பார்ட்டிக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ என்னடா ரொம்ப ஜெலசாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆப்போசிட்டில் ஹீரோயின் நின்று நம்ம சுவி கூட ரொம்ப ரொமான்டிக்காக இருக்காங்க. அதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு செம்ம ஜெலஸ். நம்ம ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சி எடுத்து ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படியே 2 பேரும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கப்போ இங்கே ஹீரோயினை காணும்னு சொல்லிட்டு சுவி தேடிட்டு இருக்கான். கரெக்டாக பே வந்து அவனோட ஒரிஜினல் நேமை சொல்லி கூப்பிடுவோம். இங்கே வந்து சுவிக்கு ஒரே ஷாக்கு, இந்த பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டா, டே நீ தானடா என்னுடைய பிரதர், இது கூட எனக்கு தெரியாதா, அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க, அம்மாவுக்கு $500,000 கொடுத்துருக்க, மீதி மில்லியனையும் கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் ஒரு டீலிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி சூவை நான் பழி வாங்கணும், அதுக்கு உன் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் இந்த இடத்துல கொஞ்சம் ராசியாயிடுறாங்க. ஹீரோயினை காணும்னு சொல்லிட்டு சுவி தேடி வந்தா 2 பேரும் ஒரு ரூம்ல இருக்காங்க. ஹீரோயின் வந்து என்கிட்ட இவன் தப்பா நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பழி போட, இங்கே சுவி வந்து ஏன் ஆளுடா, அவகிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்ட உனக்கு கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா மிரட்டி விட, அதோட ஹீரோயின் வந்து சுவியை வான்னு சொல்லி கூப்பிட்றப்போ, இவ ஏன் ஆளு, இவ பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுத்துட்டு நம்ம சுவி கூட்டிகிட்டு போயிடுறா. இங்கே பேவும் நம்ம ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து ஹீரோயின் கேட்குறா, இது மாதிரி அவனை நீ பழி வாங்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்குறப்போ, இது கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன், என் பொண்ணை வந்து கொண்டவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு குட்டி டீலிங் போட்டுக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம பே என்ன பண்ணுறான்னா, ஏதோ ஒரு கணக்கெடுப்பு வந்து பார்த்துட்டு இருக்கான். அவங்க அண்ணனை மாட்டி விடுறதுக்காக அப்படியே போலீஸ்கிட்ட வந்து இன்ஃபார்மும் பண்ணி விட்டுறான். இல்லீகலாக அவங்க அண்ணன் நிறையா பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறப்போ, இப்போ வந்து கம்பெனி டேக் ஓவர் பண்ணுறதுக்காக சுவி வந்து உள்ளே வந்துட்டு இருக்கப்போ, அண்ணா நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்போ, சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு தலையே சுற்றி போகுது. ஏன்னா வந்து சுவி ஒவ்வொரு ஆளாக பழிவாங்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ அவங்க அண்ணனை தூக்கி ஜெயிலில் போட்டுட்டா. நெக்ஸ்ட் சூ தான் அவனுடைய டார்கெட், அதுக்கப்புறம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப உஷாராக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுறப்போ இங்கே வந்து நம்ம கரெக்டாக சுவி வந்து கால் பண்ணுறான் ஹீரோயினுக்கு. ஆனால் ஹீரோயின் எடுக்கவே இல்லை. டேரெக்டாக ஆஃபீஸ் போயிடுறான். ஆஃபீஸ் போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே இல்லை. உடனே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லையே அவள் ஆஃபீஸ் தானே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு சொல்ல, இங்கே சுவிக்கு டவுட் வந்துடுது, ஹீரோ வீட்டுக்கு போயிருப்பாளான்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம ஹீரோ வீட்டுக்கு கதவை தட்ட, ஹீரோக்கு டவுட்டு தான், ஒரு கார் வந்திருக்கு, ஒரு சுவியா கூட இருக்கலாம், நீ மேலே போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி விட்டுட்டு டோரை போய் ஓப்பன் பண்ணா சுவி டேரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு, ஹீரோயின் இங்கே தான் தேடிட்டு இருக்கான், நீ எதுக்காகப்பா வந்தேன்னு சொன்னா, நான் தேடி வந்த பொருள் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு சுவி சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டாக ஹீரோயின் சுவி ஒரு அம்பர்லா பார்க்குறான். அதை வந்து ஹீரோயினுக்கு சுவி தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பான், அந்த பொம்மை போட்ட அம்பர்லா. அதை பார்த்துட்டு அந்த அம்பர்லாவையும் எடுத்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போக, ஹீரோயின் வந்து அவனுக்கு ஏதோ டவுட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயின் உடனே வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்கே சுவி என்னை எப்படி ஏமாத்த அவளுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுல வந்து கதவு தட்டுறப்போ சுவி வந்து டக்குன்னு ஹக் பண்ண, என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்குறா ஹீரோயின். ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சுவி சொல்கிறான். சுவி அம்பர்லாவை அங்கேயே வச்சுட்டு போக, அந்த அம்பர்லாவை பார்த்த ஹீரோயினுக்கு ஒரே டவுட்டு, எங்கடா ஹீரோ வீட்டுக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு போனோம், இந்த அம்பர்லா எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொன்னால், சுவி தான்
இங்கே வந்து வச்சான்னு ஃப்ரெண்டு சொல்ல, ஐயோ அப்படின்னா சுவிக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே அம்மா அப்பாவுக்கு கூட்டிகிட்டு போக, சுவி எனக்கு எல்லாமே தெரியும், நீ தானே எங்கள் அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ண, எங்கள் அம்மாவை பழிவாங்க தானே நீ இவ்வளோ வேலையும் பண்ணுற, எனக்கு எல்லாமே தெரியும், நீ லின்னோட பையன்றது, நீ தயவு செய்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடு, உண்மையான முகம் என்னன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே சுவிக்கு எதுவுமே பேச முடியல. அப்படியே ரொம்ப சோகமாயிட்டு அப்படியே கிளம்ப, இப்போ ஹீரோ கிட்ட போய் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, சரி இனிமேல் தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், கண்டிப்பாக நம்மளுக்கு எதிராக பிளான் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே சுவி அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயின் மேலேயும் ஹீரோ மேலேயும் செம்ம காண்டில் இருக்க, சரி அந்த வேலையை வந்து செஞ்சிட வேண்டியது தான், களத்தில் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவி யார்கிட்டயோ சொல்லிக்கிட்டு இருக்கான் ஃபோனில். இங்கே சுவிக்கு அவங்க அண்ணனுக்கு பயங்கரமாக சண்டை வந்து சுவி அவங்க அண்ணனை வந்து மேலேருந்து கீழே தள்ளி விட்டுறான். அவங்க அண்ணன் இறந்தும் போயிடுறான். இங்கே சூ வந்து வீட்டுக்கு அவசர அவசரமாக வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே வந்து ஒரு டாக்குமெண்ட்டை தேடிட்டு இருக்காரு. முக்கியமான டாக்குமெண்ட்டை காணோம். பணத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்க்க, யார் இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூ யோசிக்க, டக்குன்னு உள்ள வந்து, நான் தான் இந்த டாக்குமெண்ட்டை போலீஸ்கிட்ட கொடுத்துட்டேன், நீ வந்து பண்ண பாவத்துக்கு உனக்கு தண்டனை கிடைக்கணும் இல்லையா, நீ ஜெயிலில் போய் களி தின்னு அப்படின்னு சொல்கிறப்போ, உனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்க, நீ எனக்கு என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சூ பயங்கரமாக கோவப்பட, கர்மா உன்னை சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஆஃபீஸ் முன்னாடி வந்து நிறையா வந்து பணம் நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க, எங்களோட ஷேர்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோ பார்க்குறான், இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோவையும் அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயின் அப்படியே முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்கப்போ சூ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இருக்காப்ல. அப்போ வந்து நம்மளோட சுவே வந்து பேசிகிட்டு இருக்கா. சூ சொல்கிறாரு, நீ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன், ஷேர்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறப்போ, நீ பண்ண பாவத்துக்கு நீ வந்து அதுக்கான கூலியை வாங்க வேண்டாமா, உன் ஷேரெல்லாம் கொடுக்க முடியாது, ஜெயிலே களி தின்னு அப்படின்னு சொல்கிறப்போ, நீ பண்ணுறது நம்பிக்கை துரோகம் அப்படின்னு வந்து சூ சொல்கிறாரு. நீ எங்கள் அப்பாவுக்கு பண்ணது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவி கேட்குறப்போ ஹீரோயின் ரொம்ப கோவமாக வரா. ஏன்னா சேர்மனாக நம்மளோட சுவி தான் உட்காந்துட்டு இருக்கப்போ, சுவி தான் வந்து இது மாதிரி ஷேர்ஸ்லாம் நிறையா வாங்கியிருப்பான், இது மாதிரி உன் ஒர்க்குக்கு நான் எந்த பாதிப்பும் வர விட மாட்டேன், நீ ஜாலியாக ஒர்க் பண்ணு அப்படின்னு இவன் கூலாக சொல்ல, உன்கிட்ட எவன்டா வேலை செய்வான், உனக்கு இல்லை வேலை செய்வேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்லாம் தூக்கி வீசிட்டு நம்ம ஹீரோயின் போக, இப்போ கூட நம்ம ஹீரோயின் இவன் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சுவிக்கு ரொம்ப கோவம் வருது. இப்படியாவது ஹீரோயினை தக்க வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவன் நினைச்சான். அப்படியே போயிட்டு நம்ம ஹீரோயின் 2 பேரும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. எப்படியும் அவங்க அண்ணன் அவன் தான் கொண்டிருப்பான் தள்ளி விட்டு, அது எப்படியாவது ப்ரூஃப் பண்ணிட்டா இப்போ இருக்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எப்படியாவது போலீஸ் கிட்ட மாட்டி விடணும்னு சொல்லி இருக்கிறப்போ, இங்கே சுவி எங்கேயோ போயிட்டு இருக்கான். அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோவும் வந்து சுவியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து ஃபாலோ பண்ணி போக, அப்படியே நம்ம ஹீரோ உள்ள போறப்ப கரெக்டாக நம்ம சுவியை லாக் பண்ணி நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக அடிக்கிறான். இதெல்லாம் பிளான் பண்ணி தான் சுவி ஹீரோ வந்து பிடிச்சிருப்பான். அப்படியே ஹீரோ பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கப்போ வந்த ஹீரோயினும் பயங்கரமாக மாட்டிக்கிறா. விட்டுரு ஹீரோயினை அப்படின்னு சொல்கிறப்போ, கண்டிப்பாக நான் அவளை விட மாட்டேன், அவள் என் கூட தான் கூட்டிகிட்டு போகிறேன், சூவோட பையன் தானே நீ, கண்டிப்பாக உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஹீரோயின் வேண்டாம் அவனை கொன்றாத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒரு பக்கம் சொல்ல, சுவிக்கு என்னதான் கோவம் அதிகமாகுது. ஹீரோயின் கையோட அவன் கை கட்டி வச்சிருக்கான். அப்போ ஹீரோ சொல்கிறான், ஒரு நிமிஷம் உங்கள் அம்மாட்ட பேசு அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, அன்னைக்கு ஃபயர் ஆக்சிடென்ட்டில் அப்பா சும்மா இருக்கலப்பா, ஃபயரை வந்து அவர் தான் கொளுத்தி விட்டாரு, ஏன்னா இன்சூரன்ஸ் இருக்குது இல்லையா, வீடு எரிஞ்சிட்டா இன்சூரன்ஸில் பணம் வரும், நிறைய காசு வரும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த டாக்குமெண்ட் எடுக்க போகையில் தான்ப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறப்போ, என்னம்மா சொல்கிறீங்கன்னு சொல்லி இவன் கேட்பா, வாண்டடாக தான் இறந்து போனாரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறப்போ, இது மாதிரி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, ஹீரோயினை விட்டுருன்னு சொல்கிறப்போ, இது மாதிரி நான் அவளை விட மாட்டேன், பக்கத்தில் வந்து அவளை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவி போகிறான். ஏன்னா ரொம்ப தூரம் போயிட்டே, இதுக்கு மேலே என்னால் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பான். அப்படியே நம்ம சுவி போகிறப்போ ஸ்லிப் ஆகி கீழே விழுக, நம்ம ஹீரோயின் சுவியை பிடிக்க, நம்ம ஹீரோயின் வலிக்கு போய் விழுகிறத நம்ம ஹீரோ பிடிக்க, அப்படியே வந்து செயின் மாதிரி ஒவ்வொருத்தவங்களா பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம சுவி ஹீரோயினை பார்க்க, இதை மாதிரி தான் ஸ்கூல் டைமில் அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் வரப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. சுவி சொல்கிறா, என்னை மன்னிச்சிடு, உன்னை வந்து நான் காயப்படுத்திருந்தா நான் இறக்குறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்ட்டே ஹீரோயின் கையை கீழே விட்டுட்டு அவன் இறந்து போயிடறான். ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு விழுக, நம்ம ஹீரோ அப்படியே ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறா. காலைல கண்ணை முடிச்சுட்டு நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கப்போ, டக்குன்னு நம்ம ஹீரோ வரா. நம்ம ஹீரோயின் தூங்குற மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கப்போ, இன்னும் அவள் எந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃப்ரெண்டும் நடிச்சிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கண்ணை திறந்துட்டு, நீ யாருன்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அம்னீஷியா மாதிரி கொஞ்சம் நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோக்கு வந்து இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் கேட்டா, அம்னீஷியா மாதிரி ஒன்றும் தெரியலப்பா. ஹீரோக்கு அப்பதான் தெரியுது ஹீரோயின் எதுவும் ஏமாத்துறான்னு சொல்லிட்டு, ஏன்னா நல்லா தானடி இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா. சரி ஓகே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இதான் நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமை கூட்டிகிட்டு போய் காட்டுறான். அங்கங்கே மேரேஜ் நடந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கு. அவங்க ஃபோட்டோஸ், வெட்டிங் ஃபோட்டோஸ், அது மாதிரி எல்லா விஷயங்களும் ஹீரோ வந்து செட்டப் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ, ஹீரோயின் நல்லா உருட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து ஹக் பண்ணுறப்போ ஹீரோயின் சொல்கிறா, என்னதான் இருந்தாலும் எனக்கு அம்னீஷியா எல்லாம் மறந்து போச்சு, அதனால வேண்டாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, ஹீரோயின் வந்து அவங்க அம்மா சரியாயிட்டாங்க, இப்போ போய் அவங்க அம்மா பார்க்குறப்போ இது மாதிரி வந்து என்னம்மா ஆச்சு, எதனால தான் நீ வந்து அம்னீஷியான்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டால், சீக்கிரமாக நான் இது முடிச்சுக்கிருவாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரப்போ, நம்ம வந்து
வந்து குழந்தை பெத்துக்கலாம்னு சொன்னியே நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போதையில உளர நம்ம ஹீரோயின் ரொம்ப க்ளோஸா போயிட்டு அப்பெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு கண்ணை முழிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு சிரிச்சிட்டு போறா. அப்போ வந்து நம்ம ஹீரோ நீ பொய்யா சொல்ற அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு ரூமுக்கு போறப்போ நம்ம ஹீரோயின் ஸ்லிப் ஆகி விழுகிறா. நம்ம ஹீரோ பக்கத்துல போயிட்டு என்ன நீ அம்னீஷியான்னு சொல்லிட்டு பொய்யா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிஸ் பண்ண நெக்ஸ்ட் சீன்ல வந்து நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருக்கான் ப்ரப்போஸ் பண்றதுக்காக. அப்படியே ஹக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படியே வந்து ரிங் கொடுக்குறான். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா சந்தோஷமா வாழலாம். இந்த லவ்ன்ற கேம்ல வந்து நம்ம கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை வந்து அப்படியே தூக்கிட்டு போறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு பெண் குழந்தை அழகா இருக்கு. இதோட இந்த டிராமா இந்த இடத்துல முடியுது.